நதியோ மிகுவாழ்கடலோ மருள் சூழும் கானக வனமோ எங்கும் மீட்பர் சிலுவை சுமப்பேனே எங்கும் மீட்பர் சிலுவை சுமப்பேனே மலை மாநதியோ பள்ளம் வீடு தடை தாண்டி பசாசின் கண்ணுக்கு நீங்கியே பள்ளம் வீடு தடை தாண்டி பசாசின் கண்ணுக்கு நீங்கியே உள்ளார்வத்துடன் நின் பார்வையுடன் நான் மெல்ல மெல்ல நடந்தே எங்கும் மீட்பர் சிலுவை சுமப்பேனே எங்கும் மீட்பர் சிலுவை சுமப்பேனே மலை மாநதியோ மிகுவாழ்கடலோ மருள் சூழும் கானக வனமோ எங்கும் மீட்பர் சிலுவை சுமப்பேனே எங்கும் மீட்பர் சிலுவை சுமப்பேனே. கிறிஸ்துவுக்குள் பிரியமான உங்கள் யாவருக்கும் அன்பின் ஸ்தோத்திரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாளிலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு அருமையாக கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தமானது மீகா 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தின் பின்புறம். கர்த்தர் உன்னை உன் சத்துருக்களின் கைக்கு நீங்களாக்கி மீட்பார். கர்த்தர் உன்னை உன் சத்துருக்களின் கைக்கு நீங்களாக்கி மீட்பார். கர்த்தர் ஏன் நம்ம சத்துருக்களின் கைக்கு நீங்களாக்கி மீட்கிறார்? முதல்ல இந்த சத்துரு யாரு? ஆண்டவர் எதனால நம்ம இந்த சத்துருக்களிக்கிட்ட இருந்து நம்ம நீக்குறார்? என்ன காரணம்? இது எல்லாமே நமக்கு ஒரு குழப்பமா இருக்கும் இல்லையா? நம்ம முன்னாடி பார்த்த அநேக வசனங்களையும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் இயேசு நமக்கு பங்கு உரியவராய் இருக்கிறார், அதே மாதிரி நம் மீது அதிக அன்பு வைக்கிறவராய் இருக்கிறார்னு சொல்லிட்டு இருக்குது. இப்போ இந்த வசனத்துல சத்துருக்களுக்கு உன்னை நீங்களாக்கி மீட்பார்னு சொல்லி இருக்கிற இந்த வசனத்தை நம்ம வச்சு பாக்குற பொறுத்து என்ன ஒரு சத்துருக்கள்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வியை நமக்குள்ள எழுப்பி பார்க்கணும். சத்துருக்கள் அப்படிங்கிறவங்க நம்ம கூடவே இருந்து குழி பறிக்கிற ஒரு கூட்டத்தினர். என்ன ஒரு கூட்டத்தினர் சொல்றாங்கன்னு யோசிக்கிறீங்களா? ஆமா, நம்ம கூடவே இருக்கிற ஒரு கூட்டத்தினர். அதாவது அது ஒருத்தரா கூட இருக்கலாம், 2 பேரா கூட இருக்கலாம். ஒருத்தர் எப்படிங்க கூட்டத்தினர் ஆக முடியும்னு சொல்ற ஒரு கேள்வி கூட எழும்பலாம். ஆனா அந்த ஒருத்தருக்கு பின்னாடி இருந்து செயல்படுறது யாரு? ஒரு பிசாசு. ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு பக்கத்துல யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்க எல்லாரையுமே பிசாசு பயன்படுத்தி நம்மை வீழ்த்துவதற்கு ஒரு கருவியாக வைத்திருப்பவன் தான் இந்த சத்துருக்கள். இன்னொன்னு, கூடவே இருந்து குழி பறிக்கிறவங்க தான் இந்த சத்துருக்கள். எப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய வீட்டுல நடக்க இருக்கிற எல்லா விதமான நல்ல காரியங்கள், வீட்டு காரியங்கள், பொதுவா நம்ம ஒரு வீட்டுல கலந்து பேசி உட்காந்து அமைதியா கலந்து பேசுற அந்த ஒரு தருணம், ஒரு ஃபேமிலியா நம்ம ஜாலியா டைம் ஸ்பெண்ட் பண்ற அந்த ஒரு டைம் எல்லாத்துலயுமே கூடவே இருக்கிற ஒரு முக்கியமான நபர், இவங்க தான் நாளைக்கு நம்மளுக்கு சத்ருவா மாறுவாங்க. அவங்க மாற மாட்டாங்க, அவனுக்கு பின்னாடி இருக்கிறவங்க, அதாவது சத்ருவா மாறப்போகிற அந்த நண்பர் வட்டத்துல இருக்கிறவங்களுக்கு பின்னாடி இருக்கிற பிசாசானவன் இத நமக்கு ஏற்படுத்தி தருவான். திருமண காரியங்கள் தடைபடலாம். ஒரு மாப்பிள்ளைக்கோ அல்லது பெண்ணுக்கோ ஏதாகிலும் ஒரு பொருளை வாங்கி கொடுக்கணும்னு நினைக்கும் போது அது தடைப்படுத்தலாம். நம்ம வேலை பார்க்குற இடத்துல ப்ரமோஷன் கிடைக்குதுன்னா அதை எப்படி பிடுங்கலான்னு சொல்லி அதிகமா தடை பண்றதுக்கு வழி எடுக்கலாம். இன்னொன்னு, ஸ்கூல்லயே பாருங்களேன், பிள்ளைங்க நல்லா படிக்கிற பிள்ளைங்களா இருக்கும், அவங்களுக்கு கூட இருக்கிற பிள்ளை கொஞ்சம் படிக்காத பிள்ளையா இருக்கும், இல்லாட்டி அதுவும் நல்லா படிக்கிற பிள்ளையா இருக்கும், ரெண்டும் கட்டானா இருக்கும். இந்த மாதிரி 3 விதத்துல இருக்கிற இந்த பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க, நம்ம பிள்ளைங்களோட சேர்ந்துக்கிட்டு நம்ம பிள்ளைங்களை வேற விதமா டைவர்ட் பண்ணுவாங்க. இது இப்படி செய்யாத, அப்படிலாம் செஞ்சா உனக்கு மார்க் கிடைக்காது. கரெக்டான ஆன்சர் எழுதியிருந்தாலும் அந்த ஆன்சரை பார்த்துட்டு என்ன சொல்லுவாங்க, ஐயோ தப்பான ஆன்சர் எழுதிட்டியா, அது கிடையாது இதுன்னு சொல்லி மாத்தி எழுத வச்சு அதுக்கு உரிய மார்க்கை இவங்க வாங்கிப்பாங்க. இப்படி ஒரு எல்லா விதத்திலையும் கூடவே இருந்து குழிப்பறிக்கிற ஒரு வகையினர் தான் இந்த சத்துருக்கள், அதாவது கூட இருந்தே குழிப்பறிக்கிறவங்க. அப்படிப்பட்டவங்க கையில இருந்து ஆண்டவர் நம்மளை மீட்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வசனம் நமக்கு அழகா சொல்லுது. ரொம்ப கஷ்டப்பட்டோம்ல,
நம்ம கூடவே இருந்து குளிப்பறிச்சவங்கனால ரொம்ப மனசு வேதனை அடைஞ்சிருச்சுல்ல. என்ன நம்ம கூடவே இருந்தாங்க, நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாங்களே, நம்மளுக்கு துரோகி ஆயிட்டாங்களே, நம்ம அவங்க ரொம்ப நம்பினோமே, அவங்க தான் நமக்கு எல்லாமே நினைச்சு அவங்க மேல அவ்வளோ பாசம் வச்சிருந்தோமே, அது எல்லாத்தையும் பார்க்கிலோ இன்னைக்கு அவங்க எனக்கு இப்படி ஒரு ஏமாற்றத்தை கொடுத்துருக்குறாங்களே ஆண்டவரே, நான் அவங்கள நம்பி நான் இந்த மாதிரி ஏமாந்ததுக்கு என்னை பிசாசு ஒரு வழியில கொண்டு போயிட்டா ஆண்டவரே, நான் உண்மை விட்டு விலகிட்டேன் ஆண்டவரே, எனக்கு எல்லா விதத்திலையும் நான் உங்க பாதத்துல இருந்திருக்கணும். ஆனா இன்னைக்கு ஒருத்தரை நம்பி நான் வெளியில வந்திருக்கிறேனே, இன்னைக்கு ஒருத்தரை நான் இந்த அளவுக்கு நம்பி இருந்து அவங்களால இப்ப இன்னைக்கு அவங்க எனக்கு சத்ருவா மாறி என்னை இந்த அளவுக்கு ஏமாத்திட்டாங்களேன்னு உங்களுடைய குடும்பத்துல நடக்க இருந்த நல்ல காரியங்கள் தடைப்பட்டதை நினைத்து நீங்க வேதனைப்படுறீங்க அப்படிதானே? இன்னைக்கு உங்களுடைய குடும்பத்துல நடக்க இருந்த எல்லா விதமான சில நற்காரியங்கள் இவர்களால தடைப்பட்டு போனதே அதுக்கு இவன் தான் முழுமையான காரணம்னு சொல்லி நீங்க யோசிச்சு வேதனைப்படுறீங்க அப்படித்தானே? இன்னைக்கு உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், சத்துருக்களின் கைக்கு உன்னை நீங்களாக்கி மீட்பேன் என்று. கடந்தது கடந்து போகட்டும். பாசிங் கிளவுட்ஸ் அது எல்லாமே இன்னைக்கு இந்த மேகங்கள் நம்ம பாக்குற மேகங்கள் எல்லாமே அப்படியே வரும். ஒரு 5 நிமிஷம் கழிச்சு அந்த மேகங்களை பார்த்தா அது உருவம் மாறி இருக்கும். அப்ப அதெல்லாம் இப்ப கடந்து போகக்கூடியது. அதே மாதிரி நம்ம வாழ்வும் கடந்து போகக்கூடிய ஒன்று. இன்னைக்கு இருக்கும் இதே சம்பவம் நாளைக்கு நடக்குமானா நிச்சயமா நடக்க வாய்ப்பு இல்லை. ஆனா நம்ம எல்லா விதத்திலையும் ஏமாந்து போகக்கூடிய அளவுக்கு ஏமாளிகளாக இருந்துடக்கூடாது. எல்லா விதத்திலையும் நம்ம ரொம்பவே ஜாக்கிரதையா செயல்படணும். அதுதான் ஆண்டவர் நமக்கு சொல்லி தருகிறார். நீங்கள் புறாவை போல கபடற்றவர்களாகவும் பாம்பை போல வினா உள்ளவர்களாகவும் இருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் நமக்கு அந்த வசனத்தின் மூலமாய் அவர் சொல்லி தருகிறார். இந்த நாளிலும் அந்த ஒரு வசனத்தை நாம் மனசுல வச்சிருப்போம். கர்த்தர் நம்மை பாதுகாத்து நம்மை சத்துருக்களின் கைக்கு நீங்களாக்கி மீட்கிறவராய் இருக்கிறார். அது ஞாபகத்துல வச்சுப்போம். நிச்சயமா ஆண்டவர் நம்மை சத்துருக்களின் கைக்கும் அவர்கள் வெட்டின குழியிலே அவர்களே விடும்படியாகவும் அவர்களை நம்மை மீட்டு அவர்களை தகுந்த விதைத்த விதைக்கு தகுந்த அறுவடைகளை செய்யும்படியாக கர்த்தர் அவர்களை வைப்பார். அதுக்காக அவங்கள நீங்க அவன் நல்லா இருக்க மாட்டான், அவன் இப்படி செய்யறான்ல, அவன் கண்டிப்பா இதுக்கு அவன் பதில் சொல்லி ஆகணுங்கிற பகையவோ ஒரு விரோதத்தையோ மனசுக்குள்ள உருவாக்கிக்கிடாதீங்க. தான் விதைத்த விதைக்கு உரிய அறுவடையை அவன் கம்பீரமாய் அறுத்தே ஆக வேண்டும் என்று சத்தியம் சொல்லுகிறது. ஆனாலும் அவனை ஆசிர்வதிக்க நாம் கடமைப்பட்டு இருக்கிறோம். என் நாமத்தினாலே நீங்கள் யாருடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவர்களுடைய பாவங்கள் அவர்களுக்கு மன்னிக்கப்பட்டு இருக்கும்னு சத்திய வேதம் நமக்கு சொல்லுது. அதே போல ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் அந்த வசனத்தை சொல்லுகிறார். நீங்களும் நானும் நம்மை எதிர்த்து நிற்கிறவர்களை பார்த்து நீ நன்றாக இருக்க மாட்டாய்ன்னு சொல்றதை காட்டிலும் அவன் என் பார்வைக்கு முன்பதாக நன்றாக இருப்பான், அவன் நல்லா இருக்கட்டும்னு சொல்லி அவனை ஆசீர்வாதம் பண்ணுங்க. அவங்களோ யாரா இருந்தாலும் சரி, உங்க ஸ்கூல் பிள்ளைங்களா இருந்தாலும் சரி, உங்க ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் நீங்க நல்லா இருக்கணும்னு சொல்லி அவங்கள வாழ்த்துங்க. உங்களுக்கு அந்த நேரத்துல அவங்க செஞ்ச துரோகத்தையும் அந்த நேரத்துல அவங்களுக்கு செஞ்ச அந்த தப்பையும் அவங்க உணர்ந்து என்ன நல்லா இருன்னு சொல்லி இருக்கிறான், ஆனா அவனுக்கு போய் நான் எப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டேன்னு சொல்லி அவங்க மனம் திரும்புவதற்கு ஏதுவாயிருக்கும். ஆண்டவர் தாம் இந்த வார்த்தைகளில் நம்முடைய இருதயங்களில் நிலைத்திருக்க செய்வாராக. ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோம். அன்பின் நல்ல தகப்பனே, உண்மை அருமையாக இந்த நேரத்திலும் கூட நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நல்ல நாளுக்காகவும் நீர் தந்த இந்த பெரிதான கிருபையோடு நாங்கள் இந்த நாளை காணக்கூடிய கிருபைக்காகவும் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். தகப்பனே, இந்த நாளிலும் நீர் எங்களை சத்துருக்களின் கைக்கு நீங்களாக்கி மீட்பேன் என்று சொல்லி இருக்கிற இந்த வாக்குத்தத்தத்தை நாங்கள் நினைவு கூறுகிறோம். நாங்கள் பலதரப்பட்ட வேளையில் நாங்கள் பார்த்த எல்லா விதமான சூழல்களையும் சந்தர்ப்பங்களையும் நாங்கள் யாரை நம்பி இருந்தோமோ அவர்களால் ஏமாற்றப்பட்டவைகளையும் அவர்களை பல நேரங்களில் நாங்கள் சபித்ததும் உண்டு என்று நாங்கள் அதை உணர்கிறோம். அப்படிப்பட்டவர்களை நாங்கள் சபித்தது தவறுதான் என்பதையும் நாங்கள் உணர்கிறோம். அவர்களும் உமது பார்வையில் உம்முடைய சுவாசத்தை பெற்றிருக்கின்ற ஒரு ஜீவ ஆத்துமா. ஆகையினாலே அவர்களை நாங்கள் நன்றாக இருக்கும்படியாக உமது நாமத்தை கொண்டு வாழ்த்துவதற்கு எங்களுக்கு பலன் தாரும். நாங்களும் அநேகருக்கு எல்லா விதமான காரியங்களிலும் ஒரு இடையூறாய் இருக்காமல், ஒரு துன்புறுத்தலை கொடுக்காமல் அவர்களை பாதுகாத்து அவர்களையும் நல்ல வழியில் நடத்துவதற்கு நாங்கள் சரியான உமது வசனத்தின்படி நடந்து அவர்களுக்கு ஒரு முன்மாதிரியாக விளங்குவதற்கும் எங்களுக்கு கிருபை தாரும். யார் யாரெல்லாம் எங்களை நோக்கி எதிர்த்து நின்றார்களோ அவர்கள் அனைவரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று அவர்களை உமது பாதத்தில் வைத்து ஜெபிப்பதற்கு எங்களுக்கு பலன் தாரும். எங்கள் மனநிலைகள் ஒவ்வொன்றும் உமது சமூகத்தில் இருக்கட்டும். நீரே பாதுகாத்து ரட்சித்துக் கொள்ளும். அன்பு ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.